ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? நுரையீரல் வறுவல். நுரையீரல் வறுவல் வந்து நல்லா ஈரல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நுரையீரல் வாங்கிட்டு வந்து நான் துண்டு துண்டாக கட் பண்ணி காட்டணும், அது எப்படி கழுவுறது காட்டணும்னு பார்த்தேன். நான் அது அங்கேயே வெட்டி கொடுத்துட்டாங்க. இது எவ்வளோ கலரிஷாக இருக்குது பாருங்கள், அப்படியே ரெட்டாக, அவ்வளோ ப்ளட்டு தான் மேலே. இதை நம்ம வந்து ஒரு 4-5 முறை நல்லா கழுவணும். நல்லா அப்படியே அலசி எடுத்துருங்க. அலசி நான் எடுத்தாச்சு. இதோட ப்ளட்டெல்லாம் போயிடுச்சு பாருங்கள், நல்லா இப்போ வெள்ளையாயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு சேர்த்துக்கோங்க. 3 பல்லாரி வெங்காயத்தை கொஞ்சம் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி ஃபைனலாக போட்டுக்கலாம். புதினா கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 2 தக்காளி பழத்தை போட்டு உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறம் உப்பு போட தேவையில்லை, தக்காளி வதங்கிடும். உப்பு போட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிய வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நுரையீரலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற நுரையீரலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மசாலாலாம் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா சூடாக தண்ணி பிரிஞ்சு வரும். நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டு இதில் இருக்கிற தண்ணியே நமக்கு வந்து அது நல்லா வெந்துடும். நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ 2 நிமிஷத்துக்கு மூடி இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ கலரு அப்படியே மாறி இருக்கு பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இதை நம்ம வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில், லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா கிளறி விடணும். அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி சதன்னு இருக்குது. இது நம்ம குக்கரில் போட்டு செய்யக்குள்ள தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிடுவோம். தண்ணி வேஸ்ட்டாக போயிடும், அதில் உள்ள சத்துக்கள்லாம் போயிடும். அதனால் நம்ம இப்படி செஞ்சோம்னா நம்ம தண்ணியை ஊற்ற வேண்டாம். இதில் இருக்கிற தண்ணியிலே நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சி. இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. நல்லா கலந்தாச்சு, ரெடியாக இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன். இது நல்லா ஆறி போயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதோட கலர் ஃபுல்லாகவே மாறிடுச்சு. அப்படியே ஈரல் வறுவல் மாதிரி இருக்குது பாருங்கள். சுவை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்மளோட நுரையீரல் ஃப்ரை ரெடி. ஆட்டு நுரையீரல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.